சிங்கிளாக இருந்தால் அவங்க கிட்டே வர மாட்டாங்க. கல்யாணம் பண்ணி கூட்டின்னு படுத்துனா என்ன பண்ணுறது? கல்யாணம்னா தான் இங்கே அலர்ச்சி ஆச்சு. மண்டையில் ஒரு போடு போட்டு பூமரங்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, அப்பாவியாகவே இருக்கேடா. இன்னும் கல்யாணம் ஆகாதவன் எங்கேயுமே ஆபத்து, கல்யாணம் ஆகாதவளும் ஆபத்து. உனக்கு வேணா நீ பார்த்து சம்பாதிச்சு வாங்கிக்கோ, எங்கள்கிட்டலாம் கேட்காது. எங்களுக்கு அது என்னன்னே தெரியல. 100 நோட்டை பார்க்குறோம், அதை எப்படி செலவு பண்ணுறது, அதுக்கான வழிகள் நம்ம தேட இருக்கும். 80s கிட்ஸ் காலங்கள்லேயே வந்து லவ் மேரேஜ் எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் பொருளாதாரம் மிக அவசியம்னு நினச்சது வந்து 80s 90s கிட்ஸ். ஆமாம், அது சுத்தமாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்கிறாங்க. 90s கிட்ஸோட அப்பாக்கள் சேர்த்து வச்ச காசை உட்காந்து அழிப்பது என்று தீர்மானம். நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? கல்யாணம் பண்ணி வை, புள்ள குட்டி பற்றி தர்றேன், வளர்த்துக்கோ, நான் ஜாலியாக இருக்கேன், செம லைஃப். டக்குன்னு ஒரு நாள் ட்ரிகர் ஆகும். நான் எத்தனை நாள் ஸ்கூலுக்கு போயிருக்கேன், பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்தியா, அப்பாவா நீ எந்த இடத்துல எனக்கு இருந்தேன்னான்னு நீ பதிலே பேச முடியும். என் ஜெனரேஷன், என்னோட வயசில் உள்ள பசங்களுக்கு என்ஜாய்மெண்ட் தாட்டே இல்லை. காரணம் வேலை. நிகர் உசார் பண்ணுறதெல்லாம் அவசியம் இல்லை, சமுதாய பயம் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா வளர்த்த முறையும் என்ன பற்றி ஒரு வாட்டி தான் போனேன். அவங்க கடந்தது பார்த்து அதுக்கு நான் போகல. மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். நான் எல்லாம் ஃபேக் ஆகிடுச்சு. உள்ளே போனால் ப்ரொஃபைல் லாக் ஆகிடுது. ப்ரொஃபைலே லாக் பண்ணி வச்சுருக்கேன், நீ எப்படி கதவை திறப்ப? அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷன்ல இணையறாரு அட்வொகேட் தமிழ்வேந்தன் அவர்கள். அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இந்த விஷயத்த நம்ம பேசி ஆக வேண்டியது இருக்குது சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90s சுகர் டேடியை குறிவைக்கும் 2K இலசுகள் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் சார். ஏன்னா இதில் எல்லாமே அடங்கும் அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க முடியுது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு? அதாவது இப்போ நான்லாம் வந்து 80 90கள் என்னுடைய டேட்டா பொறுத்து. இப்போ அந்த காலகட்ட பிறந்தவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அடுத்த ஜெனரேஷனில் இல்லைங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ எனக்கு முன்னாடி பிறந்தாங்கல்ல 60 70 60 உள்ளவங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் போகிறதே தெரியல. அவங்களுக்கு 50 60 70 ஸ்கூலோடைய எஜுகேஷன் ஒர்த்தெல்லாம் தெரியல. அன்றாடம் வேலைக்கு போகிறது, பண்ணையார் பெருமைகள் பேசிட்டு அப்படியே இருந்தாங்க. வேலைக்கு போவாங்க, இருப்பாங்க. அப்படியே ஒரு மாதிரி சின்ன செட்டப். திருமண மண்டபத்தில் போய் திருமணம் பண்ணாத காலங்கள் அது. அடுத்த கிரைட்டீரியா நம்ம வந்தப்போ எல்லாத்தையுமே அப்போ தான் உலகத்தில் முதல்ல பார்க்க ஆரம்பித்தோம். பைக்கு பார்த்தோம், கார் பார்த்தோம், ஒரு மாடி வீடு பார்த்தோம், மெட்ராஸ் பார்த்தோம், வெளியூர் பார்த்தோம், வெளிநாடு பார்த்தோம். அப்போ இதெல்லாம் நம்மளும் அடையணும் அப்படின்னா அப்பாகிட்ட போய் கேட்கல. உனக்கு வேணா நீ பார்த்து சம்பாதிச்சு வாங்கிக்கோ, எங்கள்கிட்டலாம் கேட்காது. எங்களுக்கு அது என்னன்னே தெரியல அப்படின்றத அவங்க பதிவு பண்ணாங்க. குறிப்பாக செட்டில் ஆகிட்டு தான் நீ கல்யாணம் பண்ணணும். ரெண்டாவது பிரச்சனை, அப்போ நம்ம அப்பாக்கள் காலத்தில் வந்து கல்யாணமே வந்து அப்படியே பண்ணி வச்சாங்க. 16 17 வயசுல பண்ணி வச்சாங்க. பெரிய வீடு இருக்குது, மாப்பிள்ளை வீட்டில் பெரிய வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ காலைல கூட நான் ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் என்னோட வயசில், அவருக்கு 65 வயசு ஆகுது. கல்யாணம் பண்ணுற சம்மந்தம் பேசக்குள்ள இந்த பக்கத்து சிலையெல்லாம் அந்த பக்கத்து கொடுத்துட வேண்டியது, அந்த பக்கத்து சிலையெல்லாம் இந்த பக்கத்து கொடுத்துட வேண்டியது. எல்லோரும் ஜிபே ஆன் பண்ணி தூக்கி காட்டு, உன் குடும்ப ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஏன் உட்காந்து இப்போ பெருமை பேசிக்கிட்டு இருக்கா 10 கோடிக்கு அதிபதி மாரி, ஜிபேயில் 100 ரூபாய் 150 ரூபாய் கணக்கு பட ராஸ்கள் அப்படி ஈஸியாக பிடிச்சிடலாம்ல. திடீர்னு ஸ்பான்டனிஸாக எல்லாம் செல்ல மாற்று ஜிபே ஆன் பண்ணுன்னா என்ன ஆகும்? ஒரு காமெடியாக பண்ணுற மாதிரி பண்ணால் கூட ஒரு 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 ரோலிங் தானே, அது ஃபோக்கஸ் பண்ண முடியாதுல்ல. நினச்சிக்கிட்டு இருக்கலாம், சார் ஜிபே அன்றைக்கி பண்ணுறாங்க, லோட் பண்ணிட்டு போயிட்டா என்ன செய்யுங்க, அதான் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி காமிக்குதுல்ல. காலைல தான் எங்கே கடை வாங்கி போட்டு வந்திருக்கேன், நீ ஈஸியாக பிடிச்சிடலாம். அடுத்தது அப்பாக்களுக்கு கல்யாணம் ஆச்சு. நம்ம எல்லாத்தையுமே முதல்ல பார்க்க ஆரம்பித்தோம். இதெல்லாம் வாங்கணும்னா காசு வேணும், முதல் விஷயம். நம்ம அப்பாக்கள் காலத்தில் பண ரொட்டேஷனே கிடையாது. அடுத்து அந்த நம்ம அப்பாக்கள் காலங்கிறது நான் சொல்கிறது 90s கிட்ஸ். பண ரொட்டேஷன் முதல்ல பார்க்க ஆரம்பிக்கிறோம். 100 நோட்டை பார்க்குறோம், அதை எப்படி செலவு பண்ணுறது, அதுக்கான வழிகள் நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். இந்த 90s கிட்ஸ் காலங்கள்லேயே 80s, நான் 90s இல்லை 80s to 90 இடையில உள்ளது. 80s கிட்ஸ் காலங்கள்லேயே வந்து லவ் மேரேஜ் எல்லாம் இல்லாமல் போயிட்டு. நம்ம முன்னாடி காலங்கள்லேயும் லவ் இருந்திருக்கலாம், 80s கிட்ஸில் லவ் இருந்திருக்கலாம். ஆனால் மேரேஜுங்கிறது கை கூடலை. ஆமாம், இதே முரளி மாதிரி தான், நெஞ்சு அடிச்சு ஆக வேண்டியதான் கடைசி வரைக்கும். இல்லை ஏன் கை கூடலைன்னா பொருளாதாரம் இல்லை. ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் பொருளாதாரம் மிக அவசியம்னு நினச்சது வந்து 80s 90s கிட்ஸ். ஆமாம், அது சுத்தமாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்கிறாங்க. அவன் சம்பாதிக்கணும், ஓடணும், வெளிநாடு ஓடணும், காசு சேர்க்கணும், சேர்த்து வந்தால் தான் மேரேஜ். அப்போ வயசு பார்த்தா 30 35 ஆயிடுது, வழக்கத்தில் வந்து முடிஞ்சு போச்சு. ஏன் சார் முடிஞ்சு போச்சு? உங்களை தான் சார் விரும்புகிறாங்க 2K இலசுகள். இந்த வர்றேன் இருக்கேன். அடுத்தது அதுக்கு அடுத்த கட்ட கிட்ஸ் இருக்காங்கல்ல, 2K கிட்ஸு,
அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன 2K கிட்ஸ்னால் நீங்கள் இந்த 26 வயசு இருக்குமா, ஜென்சி இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா 90s கிட்ஸோட அப்பாக்கள் சேர்த்து வச்ச காசை உட்காந்து அழிப்பது என்று தீர்மானம். எனக்கு அதுக்கு நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? எங்கள் அப்பாவும் டீச்சர், எங்கள் அம்மாவும் டீச்சர், நான் எதுக்கு வேலைக்கு செல்லமாக வளர்க்குறாங்க பிள்ளைங்க. செல்லம்மா தான் நான் எதுக்கு வேலைக்கு போகணுங்கிறது நான் லிட்ரலி பார்க்குறேனே. சில பேர்லாம் வேலைக்கே போக வேண்டாங்கிற கட்டாயத்தில் பிள்ளைங்க இருக்காங்க. எதுக்கு வேலைக்கு போகணும்? 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க, ஏர்னிங் மெம்பர். அவங்க ரெண்டு பேருக்கும் லைஃப் டைம் பென்ஷன் வரும். நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? கல்யாணம் பண்ணி வை, பிள்ளை குட்டி பற்றி தர்றேன், வளர்த்துக்கோ, நான் ஜாலியாக இருக்கேன், செம லைஃப். 2K பசங்கள்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் ஆகிடும் அவங்க. 2K பெண்களும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுறாங்க. 90s பசங்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, பொண்ணுங்களுக்கு பசங்க. 90s கிட்ஸ்ன்னு தனியாக மேட்ரிமோனியில் ஆரம்பிக்கமா, நல்லா ஓடும், அவ்வளோ பேர் இருக்காங்க. அடுத்து என்னென்னா இந்த நம்ம இந்த 80s 90s ஃபாதர்ஸ் எல்லாமே எங்கே இருக்காங்கன்னா வளைகுடா நாடுகளில் இருக்காங்க. தன் ரத்தத்தை வேர்வை சிந்தி உழைச்சி ரத்தத்தை முறிச்சு அள்ளி இறையிறான் காசை வீட்டுக்கு. அங்கே இருக்கக்குள்ளே வீடு கட்டுறாங்கம்மா, அங்கே இருக்கக்குள்ளே நகையெல்லாம் கட்டுறாங்கம்மா. அதுக்குள்ளே பொண்ணு மையனும் கல்யாண வயசுக்கு வந்துடுறாங்க. அவங்க வரக்குள்ளே 50 வயசு. பொண்ணும் பையனும் நீ பேசுறதை கேட்கவே தயாராக இல்லை. எப்படி கேட்பாங்க? டக்குன்னு ஒரு நாள் ட்ரிகர் ஆகும். நான் எத்தனை நாள் ஸ்கூலுக்கு போயிருக்கேன், பேரண்ட்ஸ் மீட்டிங் நீ வந்தியா, அப்பாவை நீ எந்த இடத்துல எனக்கு இருந்தேன்னான்னு நீ பதிலே பேச முடியாது. அம்மா வேணா சொல்ல, என்னடா அப்பாவை எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நிலைப்பாடு இருக்குது. ரொம்ப தர்ம சங்கடம் அது அப்பாவுக்கு. இளமை பூரா உழைச்சிட்டு வந்து வெளிநாட்டில் உழைச்சி கொடுத்துட்டு வந்து நீ நான் சொன்னதையும் கேட்க மாட்டேன். அப்போ என்ன ஆகுது, நம்ம படிக்கக்குள்ளே பார்த்தா வெளிநாட்டில் இருக்க பிள்ளைங்களோட பசங்கள்லாம் சென்ட் வாசத்தோடு வருங்க. பர்ஃப்யூமு, பேனாலாம் ஃபாரின் பேனா வச்சுருப்பாங்க, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எல்லாம். நம்ம அந்த நடராஜ் ஜாமெண்ட்ரி பாக்ஸு முக்குறது 16 ரூபா அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸு. ஒரே ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தான் வாங்கி தருவாங்க. அதில் ஒன்று மிஸ் ஆனாலும் போச்சு. அந்த மாதிரி ஒரு வாழ்வியல் தான் நம்மள்ட்ட இருந்தது. அதனால் இப்போ 2K கிட்ஸுக்கு பிறகு இவங்களுடைய வாழ்வியல் எப்படி ஆயிடுச்சுன்னா ஈஸி மணிங்கிற நிலைக்கு போயிட்டாங்கன்னு எனக்கு டவுட்டு. பணங்கிறது எப்படி வரணும். இப்போ என்ன சார், இப்போ 90ஸ்ல இருக்கக்கூடிய இப்போ இந்த 30-35 இருக்கிற பசங்களுக்கெலாம், ஆண் மகன்களுக்கெலாம் வந்துட்டு ஈஸியாக டிவோர்ஸ் ஆகிடுது. அதுக்கு மெயின் ரீசன் ரொம்ப ஈஸியாக ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால தான் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அது எந்த அளவுக்கு சார் உண்மை? ஏன்னா டிவோர்ஸ் கேஸ் இப்போ அதிகமாக இருக்குல்ல, நம்பி வழியுது கோர்ட்டில். டிவோர்ஸ் கேஸும் செக் கேஸும் நம்பி வழியுது. யார் செக் கொடுத்தாலும் வாங்காதீங்க, அது உடனே பவுன்ஸ் ஆகிடும். கீழே போட்டாலே பவுன்ஸ் ஆகிடும். அக்கௌண்ட்டில் பணமே இருக்கிறது இல்லை. வளைச்சி கருணமுகா வள்ளல் மாதிரி எழுதி கொடுக்குறான். எத்தனை கோடி கேட்டாலும் செக் தர்றாங்க. ஏன்னா பணமே இருந்தால் தானே. ஏன் சார் இந்த மனமுறிவு ஏன் ஏற்படுது? மனமுறிவு மீனிங் அடுத்த கட்ட வாழ்க்கை. இப்போ எப்படி சொல்லலாம் அவங்களுக்கு புரியுற மாதிரி? உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமாகிடுச்சு. இல்லை, இப்போ நாங்கள் உட்காந்து கரகாட்டக்காரன் படம் பார்த்துக்கோ, கனகாவை பார்த்து ஐயோ இவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படின்னு. இப்போ இன்றைக்கி தேட்டரில் போய் உட்காந்து பார்த்தாக்கா பிரியங்கா சோப்ரா, இல்லை இப்போ இன்றைக்கி வர நடிகை அது பேர் சொல்ல நினச்சேன், 10 பேர், தமன்னா, இவங்கெல்லாம் பார்த்தா அட கொஞ்சம் லேட்டாக கூட பிறந்திருக்கலாம் போல இருக்கு, ராஷ்மிகா மந்தனா கொஞ்சம் லேட்டாக கூட பிறந்திருக்கலாம் போல இருக்கு, இவங்கள ஏதாவது சைட் அடிச்சிருக்கலாங்கிற நினைப்பு. இது நம்ம அப்பாக்கள் காலத்தில் இருந்திருக்கும். கேஆர் விஜயா அந்த கம்பேரிவ் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்திருப்பாங்க. ஸோ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் நிஜம் என்னங்கிறது நமக்கு புரிதல் இல்லை. திரையில் உள்ளவங்கள நம்ம ரசிக்க மட்டுமே. பட் அவங்களோட குடும்பம் நடத்தணும்னு நினைக்க முடியாதுல்ல. விண்ணுக்கு மண்ணுக்குன்னு ஒரு படம் எடுத்தார் விக்ரம், தேவயானியை கல்யாணம் பண்ணிக்கிறது. அது லாஜிக்கே இல்லாத படம், ஃபிலாப்பு தான் ஆச்சு அந்த படம். நல்லா போகலை. அது யதார்த்தத்தோடு மிங்கிள் பண்ண முடியாது. ஒரு திரை நடிகை கொண்டாது நம்மளோட சேர்த்து வைக்கிறோங்கிறது வந்து யதார்த்தம் இல்லை. ஆனால் இப்போ 2K கிட்ஸோட வாழ்வியல் எப்படி இருக்குன்னா பணத்தை நேரடியாக பணத்தை பார்க்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஒரு படத்தில் வந்து செந்தில ஜெயிலில் பிடிச்சி போட்டிருப்பாங்க. கவுண்டர் பண்ணியிருப்பார். எதுக்குடா ஜெயிலுக்கு வந்தேன்னு கேட்பார். பேரிச்சம்பழம் திங்கன்னு ஆசையாக இருந்தது, அதனால் 5 காசு திருடுனேன், ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் மாங்காய் மட்டும் அதுக்கு பேரிச்சம்பழத்தையே திருடிருக்கலாம் மேடம், தின்னாவது பார்த்துருக்கலாம் மேடம். ஏன் காசை தித்தி இப்படி வர்ற, டேரெக்டாக பேரிச்சம்பழத்தையே எடுத்துருக்கலாமே, அது குட் லாஜிக் தானே. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏன் அப்படி வேலைக்கு போய் அப்புறம் அது வழியாக காசு சேர்த்து டைரெக்டாக காசு சேர்றது என்ன வழி அப்படின்ட்டாங்க. அப்போ தான் அந்த சுகர் டாடி சுகர் மம்மி கல்ச்சர் உள்ள வருது. அது என்ன சார் சுகர் டாடி? அதாவது சுகர் டாடினா இல்லை 40 வயசு மேலே சுகர் தான், வேற ஒன்று. அதான் சுகர் டாடி இல்லை சார், தப்பா சொல்றீங்க. இனிப்பு அப்பா இனிப்பு அம்மா, தவறா சொல்றீங்க சார் நீங்க. அதான் இனிப்பு அப்பா இனிப்பு அம்மா. என்ன ஆகி போச்சுன்னா நீங்கள் எப்படி வச்சுங்க, இப்படியும் திருப்பி பேசுவோம், எப்படியும் பேசுவோம் இல்லாம. அப்போ நம்ம 80s 90s வந்து நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணவே இல்லை. சரி, நான் 22 வயசுல வேலைக்கு போனேன். சரி, படித்து முடிச்சுட்டு வந்து வேலைக்கு போனேன். இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. உண்மையே சொல்லாது தான்.
ஆனால் வாழ்க்கையோட என்ஜாய்மெண்ட்டுங்கிற ஒரு தாட்டு இல்லை. என் ஜெனரேஷன் என்னோட வயசில் உள்ள பசங்களுக்கு சரி. என்ஜாய்மெண்ட் தாட்டே இல்லை. காரணம் வேலை, ஜெயிக்கணும், நம்ம ஒரு ஆள் ஆகணும், விட்டதை பிடிக்கணும். திரும்பி பார்த்தா வயசாகிட்டு, சுகர் வந்துருச்சு, மயக்கம் வருது, பிபி அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் ஏறுது, பல்ஸ் குறையுது, வாக்கிங் போக முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலை. ஏன்னா 90s கிட்ஸில் சார்ந்த நம்மலாம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப கவனமாக இருக்குமா. ஆனால் 2K யார் வாக்கிங் வர்றா சொல்லுங்கள்? யார் ஜாக்கிங் வர்றா? தூங்குறானுங்க, நல்லா தூங்குறாங்க. தம்பி, நல்லா உள்ள பிள்ளைங்களுக்கு நான் இதை தப்பாக நினச்சிக்காத, உன்னை டீமோட்டிவேட் பண்ணல, உழைக்கிறவன் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கான். அடுத்த கட்டம் பெண்கள் என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு இப்போ பணம் தேவை, டைரெக்டாக பணத்துக்கு போயிடும். இப்போ வடிவேல் சொல்லுவார்ல, பணம் வேணும்னா கொலை பண்ணுறது கொள்ளையடிக்கிறதுலாம் தப்பு, பேங்குக்கே போயிட வேண்டியது தானே பாருங்க. ஏமா விளையாட்டு இல்லை இது, பணத்துக்காக கொலை பண்ணுறது கொள்ளையே தப்பு, பேங்கே போயிட வேண்டிய லெட்டர் எழுதுவார்ல, பேங்கை வெள்ளையடிக்க வந்திருக்க, கொள்ளையடிக்க வெள்ளை வாத்தியார நீ அவர் கரெக்டாக பேசுகிறாரு அப்படின்னு டேய் அப்படின்னு சொல்லி ஓடுவார்ல. பணம் வேணும். இப்போ 80s 90s வாழ்க்கை இழந்தவர்கள், அப்போ வாழ முடியாதவர்கள், இப்போ பொருளாதாரம் வந்தவர்களுக்கு ஜாலியாக வாழணுங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா அதுக்கான சிங்கிளாக இருந்தால் பரவாயில்ல சார். கல்யாணம் ஆம்பளை சார், அவருக்கு ஒய்ஃப்லாம் இருக்கும்ல. சிங்கிளாக இருந்தால் அவங்க கிட்டே வர மாட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடின்னு படுத்துனா என்ன பண்ணுறது? கல்யாணம்னா தான் இங்கே அலர்ஜி ஆச்சே. கட்டில் ஓகே, கல்யாணம் நாட் ஓகே, நோ பேட், நோ குட் சார், ஒன்லி லிவிங் ரிலேஷன்ஷிப். எதுவுமே தெரில, பூமரங்கிள் மண்டையில் ஒரு போடு போட்டு பூமரங்கிள், உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, அப்பாவியாவே இருக்கியடா, இன்னும் காசு கொடுத்தியா, வீடு வாங்கி கொடுத்தியா, போயிட்டே இருக்கணும். தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. கல்யாணம், காது குத்து, கருமாதி, நோ ஐ டோன்ட் லைக் இட் மாறுறதா, ஐ டோன்ட் லைக் இட். இவங்க லைஃப் ஸ்டைல் வேறு. ஓகேடா, இவங்க எல்லாமே செட்டில்டு தான். இந்த சுகர் டாடி என்ன செய்யுதுன்னா, இதுகிட்ட காசு இல்லை, காசு கொடுத்துருது, பணம் இருக்குது, இனிமே போய் ஒரு கண்ணடிச்சு வராத பொண்ணாட்டி கையை பிடிச்சி எடுத்தா வரவாடா போகிறான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இனிமே போய் கண்ணடிச்சு ஒரு லவ் லெட்டர் எழுதி பாரு, சொல்லக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் பண்ணின்னு கூட என் மண்டையில் என்ன ஏரில் வர பழமையாகவே இருக்கு இந்த மைண்ட் செட்டு. டேய் அப்டேட் ஆகடா, நீ வேற ஏடா அப்படிங்க, பேனாக தான் பாரு, வெறும் பேனாவாக கிடக்கு. இன்ஸ்டாகிராம் டெக்ஸ்ட்னு சொல்லுங்க சார். ஐடியை பார்த்து தேடி பிடிச்சி போனால் அது ஆம்பளையாக இருக்கும், ஃபேக் ஐடி. அவன் ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளைய போட்டா வச்சுருப்பான். இது ஏன் வம்பு? இது நம்ம ஏன் போட்டால் தான் வச்சுருக்கேன், எல்லாத்துலேயும் ஏன் போட்டால் தான் எல்லாத்துலேயும் வச்சுருக்கேன். நான் ஒரு ஐடியா பிடிச்சி ஃபாலோ பண்ணி சார் எங்களெல்லாம் விட அப்டேட்டடாக இருக்கீங்களே சார், எப்படி சார்? ஏன் மேடம் நீ வேற எல்லாத்தையும் தேடி பிடிச்சி போயிருந்தா அங்கே 10 ரூபாய் போய் வருவான். வாங்க சுகர் டாடி, யாரை தேடி வந்தீங்க? பிரியங்கா சோப்ரா சொக்க வைக்கி ஜுவல்லரி, அவன் கரீனா கபூர் தேடி வந்தாங்க ஐயா. கரீனா கபூரா தலைவட்டியான் பட்டிடாது. டேய் இவன்ட்ட உள்ள செல்லெல்லாம் பிடுங்கடா, நகையெல்லாம் பிடுங்கடா, போடுறா 2 எப்படி பத்திரத்து டாக்குமெண்ட்ல பெறட்டா கையென்னு. இது ஆகாது. ஏன்னா இந்த கேஸை பார்த்து பயந்து வளர்ந்துக்க போறாங்க. எங்களுக்கு ரொம்ப அச்சம் தான் வச்சுக்கோங்க. ஃபிகர் உஷார் பண்ணுறதெல்லாம் விஷயம் இல்லை, சமுதாய பயம் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா வளர்த்த முறை எப்படி, அப்பா அம்மா சொல்லி கொடுத்த முறை, இப்படி போனால் தப்பாயிடும், இப்படி போனால் கெட்டு போயிடும், இப்படி போனால் பேர் ரிப்பேர் ஆகிடும், இப்படி சொன்ன சொல்லிட்டு சமுதாய பயம்தான். மற்றபடி ஒன்றும் எல்லாம் என்னமோ ராமரா அப்படிலாம் இல்லை, சமுதாய பயங்கள். இப்போ ராவணன் தான் சார் ட்ரெண்டு. ராவணன் தமிழ் கடவுளம்மா, ஏகபத்தினி விரதம்மா, அவனை போய் ஆமாம் இந்த பக்கியோட எடுத்து விட்றேன். ராவணனை பற்றிலாம் இருக்காது, ஏகபத்தினி விரதம் சான்றோன் அவன். சரின்ட்டு இது 90s கிட்ஸோட இது ஒரு ரகம்னா வேற தலைவர் பிரச்சனை. தலைவர் வேற ரகம், அந்த ஜாய் கிறிஸ்டல்டா மாதிரி, நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரி வேற ரகம் சார். அதான் சொல்கிறேன், மாதம்பட்டி ரங்கராஜ் புத்திசாலியா இல்லை ஜாய் கிறிஸ்டல்டா புத்திசாலியானா, ஜாய் கிறிஸ்டல்டா புத்திசாலி, ஆனால் அவங்களை ரொம்ப முட்டாளாக்கிட்டார் மாதம்பட்டி ரங்கராஜ். என்ன சார் சொல்ல வரீங்க? குழப்பமா இருக்கு, ஒரே குழப்பமா புரியாது, வீட்டில் போய் பார்த்தா தான் புரியும். சத்தியமா குழப்பம். மாதம்பட்டி ரங்கராஜ் புத்திசாலியா ஜாய் கிறிஸ்டல்டா தான் புத்திசாலி. சரி, நீ ஆல்ரெடி கல்யாணம் ஆகி இன்னொரு லிவிங் ரிலேஷன் கூட இன்னொரு தீப்புள்ள கொடுத்துடக்கூடாது. இது நேக்கா பிள்ளைய வாங்கி ஒரு இன்சியலை போட்டு மாதம்பட்டியை சரி பண்ணலாம் நினச்சிது. பட் இவர் நோ நெவர் கிவ் மணி எஸ்கேப். சரி, அது அப்படி தனியாக ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கு உயிரோட்டாக்க வேண்டாம். இப்போ கோர்ட்டில் கேஸ் இருந்தால் மறுபடியும் உயிரோட்டாக்குவோம். அது செத்து போச்சு அந்த சப்ஜெக்ட், அது நீத்து போச்சு. அடுத்து சுகர் மம்மியோட ப்ராப்ளம் என்ன?
ஆன்டிஸ். முக்கியமான கட்டம் இந்த இடம் தான். நிலாவை கண்டுபிடிச்ச அம்சாங்கன்னா கொய்யால நான் தான்ங்கிற மாதிரி முக்கியமான கட்டம் சுகர் மம்மியோட கட்டம். இது என்ன ஆகி போச்சுன்னா, இந்த 90s கிட்ஸுடைய 80s கிட்ஸுடைய அதாவது பொருளாதாரத்தை நோக்கி ஓடியவங்களுடைய மனைவிகள் பொருளாதாரம் நிறைய தேடிட்டான். பட் அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு ஆள் இல்லை. அவங்க இந்த இன்சாவை பார்த்து அவங்க ஒரு ஐடியா தேடி போகிறதுங்கிறது அவங்களுக்கு ஆகுது. அவங்களுக்கு டெக்ஸ்ட் கிடையாது, இல்லை எழுத்து தானே. லெட்டர் இன்லான் லெட்டர் போய் தேடுவாங்க. ஒரு லவருக்கு லெட்டர் போடுவீங்கம்மா, இன்லான் லெட்டரில் நிப்பாட்டிட்டோம்மா, நிப்பாட்டிட்டீங்களா, 20 பைசா கார்டு இருக்கா இல்லையோ, அதே இல்லைம்மா, நீ வேற ஏம்மா எங்கேருந்து போடுற நீ, நான்ப்பா எதுவுமே இல்லை, டெலிகிராம் தந்தி புறா அப்படின்ற லெவலில் அவங்களும் இருப்பாங்க. அப்பாவி தானே எல்லாம். அப்போ அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கு ஆள் வேணும். இந்த கான்செப்ட் இதுதான் சொல்லுது. நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் இதில் அட்டாக் பண்ணல. அவங்களுக்கே ஒரு ஆள் தேவைப்படுது. அவங்களுக்கு அவங்க வயசில் உள்ள ஏஜில் உள்ளவங்களை பார்த்தா அதுக்கு இது வீட்டில் உள்ளவனே பரவாயில்லங்கிற லெவல் தானே. நான் போய் கடம்பட்டும் பட்டினிங்கிற மாதிரி நான் ரொம்ப ஓப்பனா பேசுறீங்க, ஓப்பன் டைப்பா இருக்கீங்க சார். இல்லைம்மா, நான் ஒரு ஆளை தேடி போய் பிடிச்சேன்னா அதுக்கு இவனே பரவாயில்ல, இவனே அவனோட ஃப்ரெண்டா, அவன் எப்படி இருப்பான், இவனை மாதிரி தானே இருப்பான். கேரக்டர். இப்போ நாங்களாம் ரோபோட். கேரக்டர் நாங்களாம் ரோபோ. 100% சார். ஆமாம், ரோபோ. சாப்பிட்டாச்சா, தூங்கியாச்சா, பசங்களாம் சாப்பிட்டாச்சா, ஃபீஸ் கட்டணுமா, சரி காலைல கட்டிடுறேன், வேறு என்ன செய்திருக்கா, ஏன் என்ன டிவி ஓடுது, ஏன் ஃபேன் ஓடுது, பாத்ரூம் போகிற தண்ணி சுட்டிட்டு இருக்கு, ஏன் நாளைக்கு வச்சு படுக்கலையா, ரோபோட்ரி. எப்படி இது ரோபோட்டோட வாழ முடியும்? ஏன் சரி 25 லட்சம் இருக்கு, அப்புறம் ஃபேன் வேறு போட்டிருக்கீங்க, கரண்ட் பில் யார் கட்டுறது, ஏய் பணக்காரன் ஆகிட்டடா, இன்னும் பிச்சைக்காரன் ஆகிட்ட யோசிக்கிற, வீணாக போதில்ல. இது எங்களோட சிந்தனை, ஏன் மாற்றவள முடியாது. அப்போ அவங்க ஒரு ஃபேண்டசியான ஹஸ்பண்டை தேடணும், நாட் ஹஸ்பண்ட், ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப் ஆள் தேடணும்னா எங்கள் வயசில் உள்ளவங்களை பார்த்தா எங்களை மாதிரி தானே இருப்பான். செலவாகுது என்னம்மா, ஒரு பிரியாணி தான் சாப்பிடுவோம்னா எக்ஸ்ட்ரா எதுக்கு 65? ஏன் சார் உங்களுக்கு தான் 2K கிட்ஸ் இருக்காங்கல்ல, இலசங்கள் இருக்காங்கல்ல, அவங்கள லைக் பண்றாங்களே சார், லவ் பண்றாங்களே சார், அம்பு விடுறாங்களே சார். இருக்கட்டும், அது பிரச்சனை, வம்பு விடுவாங்க. நீங்க அவாய்ட் பண்றீங்க சார், நான் விட மாட்டேன் உங்களை. அம்பு இல்லை, வம்பு வரும், வம்பு. நான் சொல்கிறேன், அப்போ அந்த ஆண்டிஸுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அது இவங்க ஈக்குவல் ஏஜில் உள்ளவங்களோ கல்யாணம் ஆகாதவங்களோ கிடையாது. கல்யாணம் ஆகாதவன் எங்கேயுமே ஆபத்து, கல்யாணம் ஆகாதவளும் ஆபத்து. புரியல. கல்யாணம் ஆகாதவன் ஆபத்துமா, கட்டிக்கோன்னு பிடிச்சிருவான் ஒரு நாள் உங்களை. கல்யாணம் ஆகாதவளும் தொங்கிடுவான், என்ன கட்டிக்கோ அப்படின்னு. நோ கல்யாணம் பண்ணுவோம், நோ மேரேஜ், நோ. வேற என்ன வேணும், வாட் யூ வாண்ட், ஒன்லி ஃபர்ஸ்ட் நைட், நோ மேரேஜ், அதெல்லாம் போரிங்க அப்படின்னு சொல்கிற லெவலில் இருக்குது. இதில் என்ன ஆகி போச்சுன்னா, இவங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி தேவை. இதுக்கு ஆப்புகளே இருக்குமா, கோல் லிவிங்னு ஒரு ஆப், இதெல்லாம் ஆப்பே செயல்படுது. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம், இது என்னமோ அரிய பெரிய தகவல் மாதிரி நினைக்காது, இது எல்லாத்தையும் யூடியூப்லேயே இருக்குது, கூகுள்லேயே இருக்குது. நான் சொல்கிற தகவல்லாம் கோல் லிவிங் அந்த ஆப்பை தாண்டி பில்டிங் கட்டி ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஓயோங்கிறது இது வந்து இது ஓயோ இருக்கால, அதெல்லாம் நான் வந்து மெட்ராஸில் வந்து ஒரு வாட்டி தான் மெரினா பீச் போயிருக்கேன். மெரினா பீச் ஒரு வாட்டி தான் போனேன். அவங்க கடந்ததை பார்த்து அதுக்கு நான் போகல, மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன் நான். ஆனால் உண்மையிலேம்மா சரி, இப்போ மெரினா பீச்சில் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க. ஆமாம், அங்கே தேவையில்லை, அது ஓய்வு ரூம் இருக்கு, அப்படியே அங்கே போயிட்டு பட்ஜெட்டில் ஒவ்வொரு மட்டும் தான் இப்போ அங்கே உட்காந்து துப்பட்டா போட்டு பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்காங்க உள்ள. பட்ஜெட்டு ஓய்வு தான் அவர் கணக்கில் ரூம் கொடுக்குறானே, ஆனால் அது ஓய்வு எடுத்துகிட்டு வந்தானே வேறு ஏதோ ஒரு பேரில் வருது. அப்போ இது ஒரு சினாரியோ. இப்போ இவங்க 2 பேருக்கும் ஒரு லிங்க் வேணும். ஆசையாக காலையும் ஆண்களுக்கும் பேராசையோட பெண்களுக்கும் ஒரு லிங்க் வேணும்ல, லிங்க் ராடு ஒன்று. அதுதான் இந்த ஆப். இந்த ஆப் கொடுக்குது, கனெக்டிங் கொடுக்குது. இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஃபேக் ஐடிமா, எல்லாம் ஃபேக் ஐடி. உள்ளே போனால் ப்ரொஃபைல் லாக் ஆகிருக்கு. ப்ரொஃபைலே லாக் பண்ணி வச்சுருக்கா, நீ எப்படி கதவை திறக்க மாட்டேன், உன் மனக்கதவையும் திறக்க மாட்டேன், மரக்கதவையும் திறக்க மாட்டேன். ஸோ இதுக்குன்னு தனியாக ஆப் உருவாக்கி அது காசு வாங்கிக்கிட்டு அந்த நிறுவனங்களை அதை செய்து கொடுக்குறான். இந்த கனெக்ஷனை நீ பாட்டு நீ உன் வீட்டில் இருக்கலாம், நான் பாட்டு என் வீட்டில் இருக்கலாம். சரி, நம்ம சந்திக்கிறதுக்கு ஒரு இடத்த அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் அவன் கேமரா வைப்பான், அப்புறம் கொண்டாந்து அது பிறகு வெளியிடுவான் அல்லேருந்து, அது தேவைப்படுறப்ப. ஸோ இது இப்போ இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. சரி சார், இப்போ இங்கிருந்து இப்போ நிறையா தமிழகத்துலேயே எடுத்துக்கோங்களேன், நிறைய ஊர்லேருந்து வந்து இங்கே பிள்ளைங்கள்லாம் வந்து படிக்கிறாங்க, ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லிட்டு தனியாக வீடு எடுத்து தங்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் 90s அப்பாங்களாம், ஐயோ நம்ம பொண்ணு படிக்கிறா,
ரூம் எடுத்து தங்கியிருக்கா, ஃப்ரெண்ட்ஸோட தங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பாக்கெட் மணிக்காக எல்லாமே சுகர் டேடி ஒரு செலவு பண்ணுறதுக்கு ஒருத்தர் வச்சுக்கிறாங்க, லவ் பண்ணுறதுக்கு ஒருத்தர், சிச்சுவேஷன்ஷிப்புக்கு ஒருத்தர், நிறைய பேர்லாம் இருக்குது சார், தெரியல இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல. இப்போயாவது எங்கள் 90s கிட்ஸுக்கு மார்க்கெட் இருக்கிறீங்களா, மார்க்கெட் போயிட்டு அதுதான் சார் நீங்கள் தான் சார் சொல்லணும். எங்களுக்கு மார்க்கெட் எப்படி சார் தெரியல. நீங்கள் எப்படி சார் லைக் பண்ணுறீங்க? இல்லை லைக் எல்லாம் பண்ணலாமா, ஃபேஸ்புக்கில் வேணா லைக் பண்ணுறது தான் சார். உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்ல மாட்டேன், நீங்கள் இல்லை இல்லை ஊரே பார்க்குது, நீ என்னடா பார்க்குறது, ஒய்ஃப் கிட்ட சொல்ல மாட்டா, ஊரே தான் பார்க்குது. வடிவேல தூக்குவாரில் சுடலை தாவுடா தாவு, நான் எங்கேருந்து தாவுறது, ஊரே பார்க்குதுன்னு சுந்தரா டிராவல்ஸில். இல்லை மீனிங் நான் என்ன சொல்கிறேன், நான் ஒரு சில விஷயங்கள் வந்து என்னுடைய கண்ணால் பார்த்தது என்னோட அனுபவங்களையும் தான் நான் வந்து ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் ஜாலியாக. எனக்கு ஒன்று இது ஒரு சீரியஸ் விஷயம் தான். ஏன்னா படிக்கிறதுக்குன்னு வராங்க, ஜாபுக்குன்னு வராங்க, ப்ராப்பராக மெட்ராஸ்லேயே இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுங்களை வீழ்த்தவே முடியாது. நீ என்ன உன் கதையை காமிச்சான்னு கதைகளையே அடி தலைகிடன்னு வீழ்த்த முடியாது. உன்னோட வருங்க, பைக்கில் வேணா வருங்க, வாங்கி தின்னுங்க, போயிட்டே இருக்கும். தாலி கட்ட தாலி தாலி அப்புறம் பண்ணலான்ட்டு போயிடும். நீ வேணா பாருங்க, நான் சொன்னது உண்மையா இல்லைன்னு பார்க்குறவங்களுக்கு தெரியும், பார்க்குற ஒருவருக்கும் தெரியும். வெள்ளையெல்லாம் வருங்க, படத்துக்கெல்லாம் வருங்க, ஆனால் அந்த ஒரு பார்டரில் நின்றுங்க. ஏய் ஒத்து அப்படின்றவாங்க. யாருன்னு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிடுதுங்க. மெட்ராஸில் உள்ளவங்க ஜாதி பார்க்காம பொண்ணு கொடுக்குறாங்க, பொண்ணு எடுத்துக்கிறாங்க, கல்யாணத்துக்கு ரெடி. ஓகே, ஏன்னா எல்லாருமே இங்கேருந்து நம்ம வந்து வெளிலேருந்து வந்தவங்க தான் கட்டமைச்ச ஒரு நகரம் தானே சென்னை. இங்கே மெட்ராஸில் ஜாதி கிடையாது, தெரியும் தானே. உங்கள் ஹவுஸ் ஓனர் வேறு ஜாதி, ஹவுஸ் ஓனர் வேறு ஜாதி, மதமே வேறு மதமாக இருப்பாங்க. ஆனால் அது கல்யாணத்துக்கு மெட்ராஸ் பொண்ணு ஓகே. ஆனால் கிராமத்துலேருந்து வர்ற அப்பாவி பிள்ளைகளுக்கு சென்னையை பற்றி தெரியல. இப்போ டி நகர் போயிட்டு வர்றீங்களா, அந்த வெளிச்சம் எப்படி இருக்குது ரோட்டில் போனது. கிராமம்ட்டு இல்லை சார், நகரத்தில் தமிழகத்திலேயே வெளியில் இருக்கக்கூடிய சேலம், திருச்சி, கோயம்புத்தூர், இந்த மாதிரி பல நகரங்கள் சொல்கிற நகர் சிட்டியில் வாழ்ந்த பொண்ணுங்களே வந்து இப்படி தானே சார் பண்ணுறாங்க சென்னையில் வந்துட்டு. அதாம்மா ஒரு புரிதல் சொல்கிறேன். 2 விஷயமா அதை பேசித்தரேன். ஒன்று அப்பாவை இன்னசென்ஸ் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறேன். முதல் விஷயம் அது எனக்கு முக்கியம். சரி, பொறுக்கிகளை பற்றி நான் ஒரு நாளும் கவலைப்பட்டதல்ல. நல்லவர்களுக்கு தான் நான் சேரணும், கெட்டவங்க எப்படி பார்த்துக்குவாங்க அவங்க லைஃப் ஸ்டைலை. கிராமத்துலேருந்து வந்தோடனே இதுதான் உலகமா அப்படிங்கிற ஒரு நம்பகம் இருக்குதுல்ல, இதுதான் உலகமா. எனக்கு மெரினா பீச்சில் வந்து அவங்க கட்டி பிடிச்சிட்டு படுத்து வந்ததெல்லாம் ஒரு காலத்தில் வந்து ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. இப்படிதான் ஒரு கல்ச்சர் இருக்காங்க. நான் இருந்து வந்த இடம் வேறு, நான் பார்த்த விஷயம் வேறு, என்ன பார்த்த பெருசாக விரும்பலை. அப்புறம் அந்த பிள்ளைகள் வந்து இங்கே எல்லாம் பைக்கில் 1 மணி நேரம் சைன் போயிட்டு இருக்குதுங்கல்ல, அப்படி முண்டாஸ் கட்டிட்டு. இதுதான் இதுதான் தட் இஸ் ஃபேண்டசி லைஃப் ஸ்டைல்னு கிராமத்து பிள்ளைங்க நம்பிடுது. ஆனால் அது அல்ல. சென்னை பிள்ளைங்க வேறு. அது இப்போ சேராட்டோவில் போனால் 7 ரூபா ஆகும். இந்த பக்கி எங்கே இருக்கான், டேய் எங்கடா இருக்க, வர கொண்டா வரேன், கொண்டு வீட்டில் விட்டு போயிடுவான். அப்போ 7 ரூபா மிச்சம். இதோட கால்குலேஷன் வேறு. இல்லை ஃபினான்ஸ் கால்குலேஷன் இங்கே இருந்தால் வாடகை கட்டி ஆகணுமா, எல்லா காசு, தண்ணி குவான்லேருந்து எல்லாம் காசு, கக்கூஸ் போகிறதுலேருந்து எல்லாம் காசு. இங்கே என்ன ஃப்ரீ, ட்ரைனேஜ் காசு கட்டுறோம்ல, கிராமம் மாரி நம்ம கட்டாது இருக்கோம், எல்லாத்துக்கும் காசு கட்டுறோம். அப்போ ஆனால் கிராமத்து பிள்ளைங்க ஈஸியாக வால்ட் ஆகிடுது, ஏமாற்றப்பட்டு விடுதுங்க. அங்கே ஒரு மாதிரி அப்பா அம்மாவோட நெடுவாளத்தில் கடந்து வந்தோடனே வா வாரே வா அதுக்கு தான் சிக்கிக்கிடுது இந்த பயல்கள்கிட்ட. மற்றபடி நீ நகரத்து பொண்ணை ஏமாற்ற முடியாதுமா. அப்போ 2வது தாட் வந்து இது ஒரு தாட் முடிஞ்சிருக்கு, இது ஒரு போர்ஷன் முடிஞ்சிருக்கு. அது என்ன ஹாட்ஸ்பாட் படம் மாதிரி ஒரு கதை முடிஞ்சிருது. அடுத்த கதை இந்த பணத்துக்காண்டி இந்த சுகர் டாடிகளோட இந்த பிள்ளைகள் அனுசரித்து போகிறது. காரணம் இவங்களால பெரிய பிரச்சனை கிடையாது, எங்களால் பெரிய பிரச்சனையெல்லாம் வராது சமுதாயத்துக்கு. ஏன்னா எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட குடும்பம் வாழ்வியல்னு ஒன்று இருக்குல்லம்மா, உள்ள குட்டி பேரம் பேத்தி செட்டப் கெட்டப்னு ஒன்று இருக்குது. அதை விட்டுட்டு ஒருபோதும் யாரோடய பேர மாட்டாங்க. மாதம்பட்டி சுற்றி விட்டப்போ நேராக போய் பொட்டேட்டு விடுதுன்னாரு, வரே வா வரே வா 1000 பிரியாணி அண்டாவில் நீ ஒரு அண்டா, அவ்வளோதான். என் கரண்டி எந்த அண்டா ஒன்று மதம்பட்டி ரெங்கராஜ். கரெக்டு தானே? நான் சொன்னேன்னா இல்லைம்மா, நான் முழு தகுதி இருக்கிறத பற்றி பேச ஆரம்பத்துலேருந்து நான் பேசிட்டு வந்தேன். அவர் அங்கே போயிட்டார்ல, அப்போ என்ன ஆகுது, இந்த 80s 90s கிட்ஸ் உள்ளவங்க வந்து ஒரு நாள் அந்த பெண்களோட ஜேர்னி பண்ண மாட்டாங்க. அந்த பெண்கள் நமக்கு சொந்தமானவர் இல்லைன்னு இவங்க மனசுக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஏஜ் என்னமா நம்ம ஏஜ் என்னமா. சரி சார், அப்போ ஏன் சார் பழகணும்? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும்ல சார், அப்புறம் ஏன் பழகணும்? அவங்களுக்கு சம் நீடட் இருக்குது, இவங்களுக்கு சம் நீடட் இருக்குது. நான் இளமையாக மாறேன்னா புல்லட்டு பைக் வேணா வாங்கிக்கலாமா,
வேறு அதுலேயும் அண்ணாச்சி பேர் தான் உட்கார வேண்டியா இருக்குது, ஸ்டைலாக கூட உட்கார தெரியல. இல்லை இளமையாக மறந்த மாதிரி வெள்ளை சட்டியோட வாழ்க்கை ஓடுது. ஒரு டிஷர்ட் போட முடியாது என்னால், காரணம் என்னோடய கிரிப்பை விட முடியாது. அப்போ அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் ஈஸியாக அமையும்னா அதை டேக் ஓவர் பண்ணுவாங்க. ஒன்லி லாஸ் ஃபார் மணி, இங்கே ஒன்லி நீட் ஃபார் மணி, தட்ஸ் இட். வேற ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கும் தெரியும் நம்மளா இவங்களால பெரிய பிரச்சனை வந்துடாது, ஒரு பரஸ்பரமாக தான் பரஸ்பரமாக போயிடும். அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடாது. அதில் ப்ராப்ளம் எப்போ ஆகும் அப்படின்னா ப்ராப்ளம் ஆகும். எல்லா இல்லீகலும் என்னுடைய அருமை வாசகர்களுக்கும் என்னுடைய பாருங்கள் எல்லா தவறான செயல்களும் பிரச்சனை கொண்டு விட்டுரும். அதை சொல்லியிருக்காரு. பிரச்சனை வரும். அதில் ஒரு சைக்கோ ஒருத்தன் இருப்பான், என் பொண்டாட்டியில் டிவோர்ஸ் பண்ணிடுறேன், நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். வடிவேலு சொல்லி கல்யாணமா டேய் நானும் மேல் தான்ல, அவ்வை சொல்லி கமல் சொல்லுவார், நானும் மேல் அவளும் மேல், மேலுக்கு மேல் மேல் ஐயில கட்டிக்கோ அப்படின்னு. இல்லை என் பொண்டாட்டியெல்லாம் வரட்டிலான் இருக்கேன், உன்னையே கல்யாணம் பண்ணிடுறேன், என்னால் மறக்க முடியல, எல்லா சுற்றியும் எழுதி வச்சிடுறேன் அப்படின்னு இறங்கிடுவோம் களத்தில். அப்போ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். சரி அதை மீறியும் சரி எல்லா சுற்றியும் எழுதிக்கலாம், என்ன பண்ணலாம், எழுதியாச்சு. அந்த பொண்ணுக்கு வேற ஒரு லவர் இருக்கான், நீங்கள் தான் சொல்கிறீங்க. மூணு டைப்பாக வாழ்கிறாங்க. மாதர் சங்கம் வழக்கு போட்டால் அவங்கள கொடுங்க, என்ன எதுவும் பண்ணுறாரு, நானே பாவம். ஆமா 3 டைப் இருக்காங்க. 3 டைப் நீங்க தாகா சொல்லலாம். எங்க ஆம்பளைகளும் அடிச்சு பேசுறேன், நீங்க தான் உங்களுக்கு தரப்பு நீங்க பேசிட்டு. ஓகே அவன் லவர்கிட்ட சொல்லி கேவன் ஒரே தொல்லையா இருக்கான்டா, கேவன் ஒரே நியூஸ். ஓ இது ஃபர்ஸ்ட் டைப். ஆமா வீடுலாம் எழுதி வாங்கியாச்சு, கேவன் ரொம்ப தொல்லையா இருக்கான், பார்த்து முடிச்சு விட்டுருவோம் காலகாலத்தோட. ஆமா ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு, இவன் தினம் உட்காந்து கிரிஞ்சி லவ் பண்ணுவான். எங்களுக்கு வேற மாதிரி லவ்வும் பண்ண தெரியாதுமா, பழைய ஏதாவது இளையராஜா பாட்டை போட்டு நாங்களாம் ஃபீல் பண்ணுவோம். என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பேன், இப்படி சம்பந்தமே இல்லை குரல்ல பாடுனா எப்படி இருக்கும். எஸ்பிபி இதெல்லாம் கேட்கக்கூடாது. செகண்ட் டைப் லைக் பண்றாங்க சார். என்னம்மா செகண்ட் டைப் இருக்காங்கல்ல, செகண்ட் டைப் பொண்ணுங்க இருக்காங்களா, அவங்க லைக் பண்றாங்க இந்த மாதிரி பாடுறது. அவங்க தான் நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு வாங்க நான் இருக்கேன் வாழ்க்கை கொடுக்கறதுக்கு இருக்காங்கல்ல. நடுத்தருல இருப்படா அது மாதிரி பேட்டினா இங்கிட்ட 2 வீட்டு இருந்தாடி கெண்டையாத்தி சேர்த்தாங்கன்னு கிராமத்துல. சார் ஆமா சார், அவங்களுக்கு 23 24 தான் இருக்கும் வயசு. அப்போ உங்களுக்கு ரெடியா இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு மெச்சோர்டே இருக்காது. நாங்க 40+ போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி காடு வாங்குது, வீடு வீடு போகுது. ஒரு வாட்டி ஊர்ல விரவ வெட்டி வச்சிருக்காங்க, அடுத்த வாட்டி கொளுத்திடலாம் என்ன அப்படின்னு. இல்ல சார் 30+ சார் அவங்க டார்கெட் பண்றது. ஒரு 10 வயசு கூடனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. இல்ல நான் சொல்றது என்னன்னா, அப்புறம் ஒரு நாள் என்ன செய்வாங்க, அவங்க பழைய காதலனோட சேர்ந்து இவனை மர்டர் பண்ணிடுவாங்க. ஆமா அப்புறம் 30 வயசு அந்த பொண்ணுக்கு ஆயிடுதுல, அப்புறம் விவரம் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கன்னு யோசிப்பாங்கல்ல. மர்டர் ஆயிடும். இது தேவையில்லாத பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை, இவன் நம்ம இடத்தையும் எழுதி வாங்கிட்டா, எல்லாத்தையும் பிடிக்கிட்டா, நம்ம நடுத்தருக்கு வந்துட்டோம், நம்ம புருஷன்ட்டு எல்லாத்தையும் பிடிக்கிட்டான்னு சொல்லி ஒரிஜினல் பொண்டாட்டி கோழிப்பட வச்சு உங்களை கொலை பண்ணணும். அதுவும் நடக்கும். எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நீங்கள் வெறும் சுகர் டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடவோட யாரும் இல்லைன்னா எல்லாரையும் வெட்டதான் செய்வான், அதுவும் பிரச்சனை வந்துடும். ஆக மொத்தத்தில் இறுதியாக வள்ளுவனுடன் முடிக்கிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். வள்ளுவ பெருந்தகை. ஒழுக்கம் விழுப்பம் தரும், ஒழுக்கம் உயிரினும் உயிரை விட மேலுடா, அதை விட வேறு எதுவுமே இல்லையடான்றான். தவறோ சரியோ நமக்கு ஒரு அறநெறி நம்மளை வழி நடத்துது, இப்படி தான் ஸ்ட்ரக்சர், இதுதான் இப்படி தான், அதை ஃபாலோ பண்ணி போகிறது தான் லாங் லிவிங் இருக்கும். எல்லாமே வரும் போகும், வரும் போகும், பகல் இரவு மாரி தான். இளமையும் கொஞ்ச நாள் தான். வானவில்லை போன்றது இளமையடா. 2 அர்த்தம் இருக்குது. வானவில் எப்பயாவது தான் வரும், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இளமை, அதை ரொம்ப ரசிக்கலாம்ல. வானவில்லை சொல்ல முடியுமா? எந்த ஓவியனாலும் வரைய முடியாது, வானவில் மட்டும்தான் தெரிஞ்சேங்க. அவங்க எல்லாத்தையும் வரைஞ்சி காமிச்சிட்டான், வானவில்லை வரைய முடியல, 4 செகண்டுக்குள்ளே மாறிடும், அது மறைஞ்சிரும். அவ்வளோ இளமை ரொம்ப ஷார்ட் பீரியடு, ரொம்ப ரசிச்சு. ஒன்று ஷார்ட் பீரியடுமா இளமைங்கிறது, அதை ரசி. இன்னொன்று வானவில் போன்ற அழகாக இருக்கும் இளமை, அதை என்ஜாய் பண்ணி. பட் என்ஜாய் பண்ணுறது ஒரு வழிமுறை இருக்குது, ஒரு நெறிமுறை இருக்குது. எல்லாமும் ஒரு ஃபார்மேட்டு தான் நம்ம இங்கே கரெக்டாக இருக்கும். இந்த பட்டன் இப்படி போடாமல் இப்படி கூட போடலாம்லம்மா, அது நல்லா இருக்காதுல்ல. வரிசையாக போடுறது தானே அந்த ஒரு நீட்னஸ்ங்கிறது என்னுடைய ஒரு ஐடியா. இந்த பூமர் எங்களோட ஐடியா. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.